ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இயற்கை சூழல்ல பல அற்புதமான தாவரங்களை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அதுல ஒண்ணுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இன்னைக்கு மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு வகை பெரணி தாவரத்தினுடைய வேறு பகுதி தான். ஸோ இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு ஏன் சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறது ஒரு பெரணி தாவரத்தினுடைய கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும்னால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடக்குவாதத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்றதுனால முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த கிழங்கு மலைப்பகுதிகளான கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாதிரி பாறைகளோட இடுக்கில் தான் இது வளருது. இதை சேகரித்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னாக்கா டைனேரியா குவார்சிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலிபெப்டிசியே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. இது ஓக் இலை போன்ற இலைகள் இருக்குது. இந்த தாவரம் இந்தியாவில் தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் காணப்படுது. கிழங்கு பகுதி மருத்துவத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இது நார்கள் நிறைந்த வெளிப்புற தோலோட இருக்கும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இஞ்சி மாதிரி இருக்கும். முடவாட்டு கிழங்குல என்னெல்லாம் ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்குல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து நிறைந்த கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் நம்மளுடைய போன்ஸுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை ரொம்பவே பாதுகாக்குது. கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து இருக்குது. நம்மளுடைய எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், மூட்டுக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும், உடல் பாதுகாப்புக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த முடவாட்டு கிழங்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தேடினோம்னாலே நிறைய நன்மைகள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய பாடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஹெல்த் நிஜமாவே இம்ப்ரூவ் ஆகும். முடவாட்டுக்கால் கிழங்கு மூட்டு வலி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அலர்ஜியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அறிவியல் ஆய்வில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோய் இருக்கிறவங்க இது இந்த வலியை ரொம்பவே குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பேரலைசஸ் வந்தவங்க கூட இதை சேர்த்துக்கலாம். எத்தகைய நிலையில் இருந்தாலும் கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற உதவியோட செலவுகளை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். இது மூட்டுக்களுக்கிடையே உள்ள மஜ்ஜையை நல்லா வலுப்படுத்துது. தொடர்ந்து பயன்படுத்தினா என்னுடைய இயக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த எலும்பு வலுப்படுத்துறது, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்குது. கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நரம்பு மற்றும் தசை கோளாறுகளையும் சரி செய்யுது. வயசானவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு அருமருந்து, பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மற்றும் நோய் எதிர்ப்புகள் வராமல் இது தடுக்குது. சுவாச பிரச்சனைகள், தொண்டை வலி இதுக்கெல்லாமே ரொம்பவே ஒரு கண்கண்ட ஒரு மருந்து அப்படின்றத சொல்லலாம். நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்துது. அதாவது கிளைசெமிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பயோ ஆக்டிவ் மிக்சிங்காக இருக்குது. டாக்டரோடைய சஜஷன் பேரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செரிமானம் மற்றும் எடை மேலாண்மை, நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வயிற்றுப்போக்கு, வயிற்று உபாதைகள் இதெல்லாமே சரிப்படுது. நம்மளுடைய வெயிட் பேலன்சிங்காக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அலர்ஜி இயற்கையாகவே இது வலி நிவாரணியாக பெயின் கில்லராக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அலர்ஜியை குறைக்கக்கூடிய பண்பு இதில் இருக்குது. தலைவலி, வீக்கம் இந்த மாதிரி இருந்ததுனா கூட இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கல்லீரலை பாதிக்குது. அதாவது நச்சுக்களை எல்லாம் நீக்க உதவுக்குது. ஹெப்பா ப்ரொடெக்டிவ் பண்புகள் இதில் இருக்குது. நச்சு செயல்முறையை உடலில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த முடவாட்டுக்கல் கிழங்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை சூப் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை பொடி செஞ்சு சாப்பிட்லாம், பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 கிராம்ஸ் 50லேருந்து 100 கிராம்ஸாக எடுத்துக்கணும். அதுதான் மெயின் முடவாட்டுக்கால் கிழங்கு. அப்புறம் பெப்பர் ஒரு ஸ்பூனு, இஞ்சி ஒரு சின்னதாக ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4 பல், இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை நல்லா ட்ரை பண்ணி பொடியாக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பொடியை சுடுதண்ணியில் கலந்து இதை குடிக்கலாம். இது ரொம்ப நீண்ட கால பயன்பாட்டுக்கு ஏற்றது. அப்படி இல்லை, புதுசாகவே நம்ம கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி நமக்கு எங்கெல்லாம் பாடியில் வீக்கம் இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்கோ அதை இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பெயின் குறைஞ்சிரும். பக்க விளைவுகள் இது ரொம்பவே பாதுகாப்பு தான் சொல்கிறாங்க. வயிற்றுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்படலாம். கர்ப்பிணிகள், கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரையுடைய அளவை கண்காணிக்கவும், நாட்பட்ட நோய்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற உதவியோட
சிகிச்சை பெறலாம். ரொம்பவும் வந்து இதை எடுத்துக்க தேவையில்லை. ஸோ சயின்டிஃபிக்காக என்ன வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, NCBI ஆய்வுகள் வந்து இதனுடைய அலர்ஜி வந்து எதிர்பண்புகளை காட்டுது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சிகிச்சைக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்டி பாக்டீரியல் வந்து பண்பு வந்து சிறுநீர் தொற்றுகளுக்கு கூட இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடென்ட் எதிர்ப்பு தன்மை வந்து உடலை ரொம்பவே பாதுகாக்குது. முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய அருமருந்து. இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் இதை பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க. முடவாட்டுக்கால் கிழங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் தான் இது வந்து கிடைக்கும். நம்ம வந்து டெய்லினா ஒரு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் இந்த கிழங்கு வந்து சாப்பிட்டாலே போதுமானது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன அளவில் கொடுத்தாலே வந்து போதும். இதில் மெயினாக இருக்கக்கூடிய வந்து ஊட்டச்சத்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம், மெக்னீசியம், நார்ச்சத்து இது மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதுனால ரேராக தான் இருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை வியாதிகளுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஒரு அருமருந்து அப்படிங்கிறத இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எப்படி நம்ம வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, கிழங்கு வந்து சாக்கு துணியில் வச்சு சின்ன மூட்டியாக வந்து கட்டி வச்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைவாழ் பகுதியில் வந்து உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் அப்படின்னா, இந்த கிழங்கு வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுனால தான். இந்த கிழங்குல வந்து அவங்க சூப் வச்சு சாப்பிட்றாங்க. இதை வந்து நமக்கு வந்து மூட்டுவில் வந்து வீக்கம் இருந்தாலும் சரி, காய்ச்சல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செரிமான உபாதைகளுக்கெல்லாம் வந்து முடவன் வந்து ஆட்டுக்கால மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கதா அப்படின்றத மலைப்பகுதி மக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த கிழங்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது வந்து தாராளமாக வந்து எல்லாருமே சாப்பிடலாம். இது தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து சின்னையாக ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அதில் தண்ணி சேர்த்துட்டு சீரகம், சின்ன வெங்காயம், மிளகு, பூண்டு இதெல்லாமே நல்லா சேர்த்து 2-3 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி பெப்பர் போட்டு சால்ட்டு போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய வந்து போன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கும். சூப்பு மட்டும் இல்லை, சட்னி, துவையல் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். உடலில் இருக்கக்கூடிய முடக்குகள் எல்லாம் வந்து நீக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால இது முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பளி போர்த்துன மாதிரி தான் வந்து இருக்கும். எலும்பினுடைய அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நோயை தடுக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால இதை மருத்துவ ஆய்வுகள்லாம் வந்து வீக்கமுறுக்கி, கிருமி நாசினி, உரமாக்கி அப்படிங்கிற வந்து செயல்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக மலைப்பகுதியில் போயிட்டு முடவாட்டுக்கால் அப்படிங்கிற சூப்பை வந்து குடித்தோம்னாக்கா அது வந்து நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே வந்து சிலர் வந்து பிஸ்னஸ் ரீதியாக முடவாட்டுக்காலை வந்து அதிக அளவில் விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அது சரியானு கேட்டால் அது சிந்திக்கணும் தான். முடவாட்டுக்கால் கிழங்கு பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்லலாம் வெறும் சேல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து உண்மையானதாக இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு வச்சு குடிங்க. உங்களுக்கு வந்து எந்த விதமான மூட்டு வலி பிரச்சனைகளும் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்.